ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமழும் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூமலை 61. மயங்கி கிடந்த தீபிகாவை அவ்வழியாக சென்ற திருநங்கைகள் இருவர் கண்டனர். செடிகளை விலக்கி அவள் அருகே சென்றனர். மயங்கி கிடந்த அவளது கன்னங்களை தட்டி தண்ணீர் தெளிக்க அவளிடம் எந்த அசைவும் இல்லை. என்ன பிரச்சனையோ என்றெண்ணியவர்கள் உடனடியாக அவளை தங்கள் வண்டியில் ஏற்றிக்கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு விரைந்தனர். ஊருக்கு ஒதுக்குப்புறம் இருந்தது அந்த வீடு. பலரின் கேலி பார்வைகளுக்கும் இடிச்சொற்களுக்கும் ஆளானவர்கள் மற்றவர்களுக்கும் தங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாத இந்த ஒதுக்குப்புறமான இடத்தை தேர்ந்தெடுத்திருந்தனர். அவர்களுக்கு தெரிந்த மருத்துவரை அழைத்து விவரம் கூற அவரும் உடனடியாக வந்து முதலுதவி சிகிச்சைகள் செய்து முடித்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிர்ச்சியில் மயக்கமாயிருக்காங்க, கால் தசை பிசகி இருக்கு, தலையில் லேசான அடிதான் என்றார். தேவையான மருந்துகளை எழுதி கொடுத்து வாங்கி வர செய்தவர் ட்ரிப்ஸ் ஏற்றிவிட்டு மயக்கம் தெளிஞ்சதும் யாரு என்னென்னு விசாரிச்சுட்டு எனக்கு தகவல் கொடுங்க என்று கூறி கிளம்பினார். மருத்துவர் சென்ற சிறிது நேரத்திலேயே தீபிகாவிற்கு மயக்கம் தெரிந்தது. எங்கே இருக்கிறேன் என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள். காலை அசைக்கவே இயலவில்லை. வலியில் முணங்கினாள். அவளது அசைவை கண்டு அவள் அருகே வந்தவர், நான் ஈஸ்வரி, இவர் ரோஜா என்று தங்களை அறிமுகம் செய்து கொண்டு, எப்படிமா அங்கே போன, என்னாச்சு என்றார். பிறகு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்து கண்களில் வற்றிய கண்ணீர் துளிகளை மீண்டும் உயிர்ப்பித்தது. சற்றே தயங்கியவள், ஒரு பிரச்சனை, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு வண்டி இடிச்சிடுச்சு, அதில் தான் மயக்கமாகிட்டேன். நான் எப்படி இங்கே? ஈஸ்வரிக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. வேறெதுவும் தவறாக நடக்கவில்லை என்று. அந்த பக்கமாக தான் நாங்கள் வேலைக்கு போவோம். வரும்போது உன்னை பார்த்தோம். அடிபட்டு கிடந்ததை பார்த்து விட்டுட்டு வர மனசு இல்லைம்மா. ரொம்ப நன்றிங்க. அடுத்தவங்களுக்கு உதவ நினைக்கிற மனசு எல்லாருக்கும் வராது. அதுக்கு என்னம்மா, எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். என்னைக்குன்னே தெரியாத ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். இங்கே இருக்க வரை முடிஞ்ச நல்லதே செய்யலாம், அவ்வளோதான் வெகு சாதாரணமாக கூறியவர், இந்தா உங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்லிடுமா என்று தனது அலைபேசியை அவளிடம் நீட்டினார். மறுப்பாக தலையசைத்தாள் தீபிகா. மருத்துவரை அழைத்து விவரம் கூறியிருந்த ரோஜா, ஏம்மா வீட்டுக்கு போக பிடிக்கலையா, ஏதாவது பிரச்சனையா என்றபடி அவள் அருகே வந்தார். பிரச்சனைன்னு தான் சொல்லுதில்ல, அதையே நோண்டி நோண்டி கேட்டால் சங்கடப்படாதா என்று அவரை கடிந்த ஈஸ்வரி, எங்கள் கூட தங்க கஷ்டமாக இருந்தால் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுறோமா என்றார் அதே பரிவோடு. என்னை காப்பாற்றி இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கூட தங்க எனக்கு என்னக்கா கஷ்டம்? அவள் அக்கா என்று அழைத்ததில் அவர்களுக்கு மகிழ்ச்சி. அதுக்கில்லம்மா, எங்கள் குறையால் பெற்றவங்களே எங்களை ஒதுக்கி அனாதையாக இருக்கோம். இப்படிப்பட்ட எங்களோட தங்குறது உனக்கு சங்கடமாக இருந்தால் சொல்லிடுமா, நாங்கள் தப்பாக எல்லாம் நினைக்க மாட்டோம். விரக்தியாக சிரித்தாள் தீபிகா. சொல்லப்போனால் உங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைக்கா. கரு உருவாகும் போது குரோமோசோம் குளறுபடியால் ஏற்படும் சிறிய தவறால் நீங்கள் அனாதையாக இருக்கீங்க. தவறாக கரு உருவானதால் நான் அனாதையாக இருக்கேன். இங்கே நீங்களோ நானோ எந்த தவறும் செய்யலை, ஆனால் பாதிப்பும் தண்டனையும் நமக்கு தான். என்னம்மா சொல்கிற? அப்படின்னா உனக்கு யாரும் இல்லையா? அக்கறையாக கேட்டார். தீக்ஷிதன் முகம் கண்ணுக்குள் வந்து நெஞ்சை பிசைந்தது. இல்லைன்னு சொல்லிடாதடி என்று அதட்டியது அவன் குரல். நான் ஒரு ஹோமில் தான் வளர்ந்தேன். அவளது கழுத்தை நோக்கியவர், கல்யாணம் ஆயிடுச்சா என்று தனது அடுத்த கேள்வியை கேட்க தீபிகா என்ன பதில் சொல்வதென தடுமாறினாள். ஏண்டி கேள்வி கேட்டு அந்த புள்ளையை இம்சை பண்ணுற? அதுவே ஏதோ மன கஷ்டத்தில் இருக்கு. அடிப்பட்ட களைப்பு வேற, ரெஸ்ட் எடுக்கட்டும், எதுனாலும் காலையில் பேசலாம் என்றார் ரோஜா. ஆமாம், அதுவும் சரிதான், எதுக்கும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நீ இந்த ரூமில் படுத்துக்க, நாங்கள் ஹாலில் படுத்துக்கிறோம், ஏதாவது வேணும்னா கூப்பிடு என்று கூறி அவளை படுக்க வைத்துவிட்டு சென்றனர். விஷ்ணுவின் அழைப்பை ஏற்று ஆர்வத்துடன், ஏதாவது தெரிஞ்சுதா என்றான் தீக்ஷிதன். சாரிடா, உங்கள் ஸ்ட்ரீட் தாண்டி சத்தியமங்கலம் ஹைவேஸில் போயிருக்காங்க,
அதுக்கப்புறம் எங்கே போனாங்க என்னன்னு எதுவும் தெரியலை. நீ பயப்படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நான் ஹோமுக்கு தான் போயிருப்பான்னு ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேன்டா. அவள் ஹோமில் சர்வீஸ் பண்ணணும்னு தான் கல்யாணமே வேண்டாம்னு இருந்தா. அதனால் அப்படி என்ன அவசரம் டேஷ் வந்ததுன்னு அவ்வளோ அவசரமாக வக்கீலை வர வச்ச? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை தப்பு பண்ணிட்டேன்டா. அவளை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு என்னை எவ்வளோ வேணும்னாலும் திட்டு. இப்போ அங்கே போகலைன்னா வேற எங்கே போயிருப்பா? இரவு நேரம் அவள் எங்கிருக்கிறாளோ என்று பயம் அவன் குரலில் அப்பட்டமாக தெரிந்தது. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாதடா, அமைதியாக யோசிச்சு பாரு. சிஸ்டர் வேற எங்கேயாவது போயிருக்க சான்ஸ் இருக்கான்னு யோசி. நானும் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க பார்க்குறேன் என்று கூறி இணைப்பை துண்டித்தான். அவள் வைத்து சென்ற அட்டையை மீண்டும் கையில் எடுத்தான். உன்னிடம் மறைத்த காதலை 100 மடங்காய் உன்னிடம் கொட்ட வேண்டும். இன்னும் ஜென்மமெடுத்து என் காதலை தொடர வேண்டும். எனக்காய் வந்த வேந்தன் நீ என உணர்ந்தேனடா. உன் உயிரினில் கலந்து வாழ்வேனடா. தித்திக்கும் வாழ்வில் முத்துக்களாய் பிள்ளைகள் பெற்றெடுத்து மகிழ்வோமடா. தோல் சுருங்கிய காலத்திலும் உன் தோல் சாய்ந்து காதல் ராகம் இசைப்பேனடா. உருகி உருகி காதல் செய்திட வேண்டும். உன் வாழ்வில் நேசம் கமலும் பூமலையாய் என்றும் நான் மலர்ந்திட வேண்டுமடா. ரசித்து ருசித்து படிக்க வேண்டிய வரிகள் ஒவ்வொன்றும் பெரும் பாராங்கல்லாக தீக்ஷிதன் மனதை அழுத்தியது. இதயத்தை பிசைந்த வரிகள் கண்களில் கண்ணீரை பரிசளித்தது. உன்னோட அன்பை எப்படிடி புரிஞ்சிக்காம போனேன்? எங்கடி போன? நான் சொன்னா நீ அமைதியா போயிடுவியா? முடியாது, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி இருக்கலாமே. ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, இந்நேரம் நம்ம வாழ்க்கையே இனித்திருக்குமே. புலம்பி தீர்த்தான். அபியிடம் பக்குவமாக விஷயத்தை கூறினான் விக்னேஷ். தன்னிடம் பேசுகையில் புதிதாய் மலர்ந்த தாமரையாக வெட்கத்தில் சிவந்த தீபிகாவின் முகம் நினைவில் வர அவளால் சங்கடத்தை தாங்க இயலவில்லை. என்ன விக்கி, இப்படி ஆயிடுச்சு என்று கண் கலங்கியவளிடம், நீ எதையும் யோசிச்சு குழம்பாதம்மா. தீபி சீக்கிரம் கிடைச்சிடுவா. இப்போ உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். பாப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருடா. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று அவளை அணைத்து மார்போடு சாய்த்து கொண்டு படுத்தான். கணவனின் கைவளைவில் சற்று தைரியம் பெற களைப்பும் சேர்ந்து கண்ணயர்ந்தாள் அபி. தீபிகாவை நினைத்து வெதும்பிக் கொண்டிருந்த தீக்ஷிதனுக்கு உறக்கம் வெகு தூரம் சென்றிருந்தது. உறக்கம் மனிதருக்கு எவ்வளவு பெரிய வரம் என்பதை உணர்த்தும் விதமாக அந்த கொடிய இரவின் பனித்துளிகள் நகராது அவனை இம்சித்தது. தீபு, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உன்னை கண்டுபிடித்தே தீர்வேன் என்று நினைத்தவன் அந்த நடு இரவு வேளையில் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். காரின் வேகம் கூடிக்கொண்டே சென்றது. ஒரு கட்டத்தில் கார் அவனது கட்டுப்பாட்டை மீறி அருகில் இருந்த மரத்தில் மோதி உருண்டது. பூமலை 62. மருந்தின் வீரியத்தால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தீபிகா அலறி துடித்து எழுந்தாள். இதமான குளிர் நிறைந்த அதிகாலை நேரம். ஆனால் அந்த குளிரிலும் உடல் முழுக்க வியர்த்து நனைந்திருந்தாள். அவளின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தார் ஈஸ்வரி. என்னம்மா, என்ன ஆச்சு? ஏதாவது பண்ணுதா? வாஞ்சையோடு கேட்டார். இல்லை, அது இல்லை. அவள் பருக தண்ணீர் எடுத்து கொடுத்து, என்னம்மா, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்றார். கனவுதான். என் தீக்ஷித்திற்கு எதுவும் ஆகலை. நிம்மதியும் பதற்றமும் ஒரு சேர கூறினாள். தீக்ஷிதனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்க கூடாதென அவசரமாக கடவுளிடம் வேண்டுதலை வைத்தாள். எதையும் நினைச்சு கவலைப்படாம நல்லா தூங்குமா, எழுந்துக்க இன்னும் நேரம் இருக்கு என்றவள் சிறிய இடைவெளிக்கு பின் அக்கா தயங்கி அழைத்தாள். என்னம்மா? பாத்ரூம் போகணும். கேட்க சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லையே. இதுக்கா இவ்வளோ யோசிச்ச? நான் ராத்திரி மறந்தே போயிட்டேன், வாமா என்றவர் அவளை கைத்தாங்களாக அருகில் இருந்த குளியலறைக்கு அழைத்துச் சென்றார். அவரது உதவியோடு காலை லேசாக ஊன்றவே பெரும் சிரமமாகத்தான் இருந்தது. தீபிகாவை உள்ளே விட்டுவிட்டு கதவை சாத்தி வைத்து வெளியே காத்திருந்தார். தீபிகா அக்கா என்று அழைக்கவும் கதவை திறந்து அவளை மெதுவாக அழைத்து வந்து படுக்கையில் கிடத்தினார். நீங்கள் செய்கிற இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு எப்படி கைமாறு செய்வேனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ்கா என்றால் தீபிகா உணர்ச்சி ததும்ப.
அதுக்கு என்னம்மா, மனுஷனுக்கு மனுஷன் உதவுறது தானே. வாழ வழி தெரியாம தவறான பாதையில் போக இருந்த எங்களுக்கு நல்ல வேலையும் கொடுத்து எங்களுக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்தாரு ஒரு நல்ல மனுஷன். அவர் மட்டும் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலன்னா பிச்சை எடுத்துக்கிட்டோ இல்லை தப்பான ஏதாவது தொழிலுக்கோ போயிருப்பேன். கடவுள் மாதிரி அவர் எனக்கு நல்ல வழியை காட்டினார். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மனுஷனா பிறந்தா நம்மளால முடிஞ்ச நல்லதை நாம வாழ்ற காலத்துல செய்யணும்னு. சரி சரி, நீ கொஞ்ச நேரம் தூங்கு என்றவர் அவளுக்கு போர்வையும் போர்த்திவிட்டு அங்கிருந்து சென்றார். தீபிகாவிற்கு அதற்கு மேல் உறக்கம் எட்டா கனியாகி இருந்தது. கனவு என்றாலும் அதை நினைக்கும் பொழுதே உள்ளம் பதறியது. அவனின் அருகாமையை மனம் தேடியது. சூரியன் தன் செங்கதிர்களை பரப்பி புவியை ஆட்சி செய்ய துவங்கி இருந்தான். ரம்யாவிற்கு பிரசவ வலி துவங்கவே அவளை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அந்நேரத்திலும் ஒரு கடுப்புடனே மகளுடன் இருந்தார் வடிவு. தங்கள் வீட்டில் யாரும் தன்னை மதிப்பதில்லை என்பதே அவரின் பிரதான மனக்குமுறல். கணவனும் சரி பிள்ளைகளும் சரி தன் பேச்சிற்கு மறுபேச்சு பேசாது அவளுக்கு அடங்கி நடக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு இத்தனை காலம் ஆட்டம் கட்டியவரால் திடீரென வீட்டினர் மாற்றத்தை தாங்க இயலவில்லை. பிள்ளைகள் வளர்ந்துவிட்டால் அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் அகராதியில் இல்லை. பட்டும் திருந்தாத இப்படிப்பட்ட சில ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சேதுபதிதான் குருமூர்த்தியை அழைத்து விவரம் கூறினார். அந்த சூழ்நிலையில் அவரிடம் வீட்டில் நடந்த பிரச்சனையை சொல்ல வேண்டுமா என தயங்கினார் குருமூர்த்தி. அவரின் மாற்றத்தை கவனித்த சேதுபதி, என்ன மூர்த்தி, ஏதாவது பிரச்சனையா? உன் குரலே சரியில்லை என அவராகவே விசாரித்தார். ஆமாம் ஆமா என்றவர் நடந்தவற்றை கூறினார். அதிர்ந்தார் சேதுபதி. தீட்சிதன் எதையும் யோசிக்காது முடிவெடுக்க மாட்டான் என்ற அபார நம்பிக்கை அவருக்கும் உள்ளது. தன் வாழ்க்கையை எப்படி அவ்வளவு சீக்கிரமாக தூக்கி எறிய முனைந்தான் என்பதை புரிந்து கொள்ள இயலவில்லை. அவருக்கும் பெருத்த அதிர்ச்சிதான் என்றாலும் பக்குவப்பட்ட வயதின் அனுபவத்தால், சரிப்பா, போலீஸ்ல பர்சனலா சொல்லி விசாரிக்க சொல்லலாம், இந்த சூழ்நிலையில் நான் உங்க கூட இருக்க முடியலையே என வருந்தினார். பரவாயில்ல மாமா, நீங்கள் ரம்யாவை பாருங்க, அவளுக்கு பக்கபலமாக நீங்கள் இருக்கணும், முடிஞ்சா நாங்கள் அப்புறமா வாரோம் என்றவர் சற்று தயங்கி, அக்காவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்றார். எனக்கு தெரியாதா, நீ கவலைப்படாத, அவகிட்ட எதையும் சொல்ல மாட்டேன் என்று இணைப்பை துண்டிக்க, யார்கிட்ட என்ன சொல்ல மாட்டீங்க என்றபடி அவர் பின்னால் வந்து நின்றார் வடிவு. சற்று தடுமாறியவர் உடனே நிதானித்து, அது ஒன்றும் இல்லை, உன் தம்பிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால உடனே வர முடியாதுன்னு சொல்லிட்டான். எல்லாம் அவ்வளவுதான், பேச்சு மட்டும் பெருசா பேசுவானுங்க, ஒரு இக்கட்டான நேரத்துல பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. இதுல அக்கா கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம்னு டயலாக் வேற. சரி, என்னமோ பண்ணட்டும் அழுத்து கொண்டார். அதுக்கு தான் நம்ம வசுவே தீட்சித்திற்கு கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? நான் சொன்னப்ப யாரு கேட்டீங்க? என்னை மட்டும் தட்டி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணனீங்க. இப்போ தெரியுதா? தனக்கு சொல்லி காட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதென எண்ணி அவர் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போனார். அப்பாடி, எப்படியோ கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என மனது நினைத்து கொண்டார் சேதுபதி. விடிகிரில் கண்ணையிருந்த தீட்சித் எழுந்து வராமல் போகவே அவன் அறைக்கு சென்றார் தெய்வானே. கட்டிலில் குறுக்க படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். தீபிகா வைத்துச் சென்ற வாழ்த்து அட்டையை மார்போடு அணைத்திருந்தான். மகன் அருகே சென்று அமர்ந்தவர் மெல்ல அவன் தலையை வருடி கொடுத்தார். புரண்டு அவர் மடியில் தலை சாய்த்தான். இரவு சரியாக உறங்கியிருக்க மாட்டான் என நினைத்தவருக்கு மகனை எழுப்ப மனம் வரவில்லை. அப்படியே அமர்ந்து விட்டார். அவன் கையிலிருந்த அட்டை திறந்து பார்க்காமலேயே பல கதைகள் சொன்னது அவருக்கு. தீபிகாவை கவனித்துக் கொள்வதற்காக விடுப்பு எடுத்துக்கொண்டார் ஈஸ்வரி. ரோஜா மட்டுமே வேலைக்கு கிளம்பி சென்றார். ஈஸ்வரியிடம் தீபிகா, ஒரு 2 நாள் மட்டும் நான் இங்க தங்கிக்கிறேன்கா என்றால் சற்று தயங்கி. அதுக்கு என்னம்மா, நீ எத்தனை நாள் வேணும்னாலும் இங்க தங்கிக்கலாம். அதுவும் இல்லாம 2 நாளைக்கு கால் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. அதனால நீ எங்க போறதா இருந்தாலும் 2 நாள் கழிச்சுதான் போக வேண்டும் என்று ஆறுதலோடும் அன்போடும் கூறினார். அவரது அலைபேசியை வாங்கியவர் கோகுலானந்தாவின் உதவியுடன் ஒரு தொண்டு நிறுவனத்தின் நிறுவனருக்கு அழைத்து தான் அங்கு வந்து தங்கி பணிபுரிய அனுமதி கேட்டாள். அது வயதானவர்களுக்கான தொண்டு அமைப்பு. அங்கு உள்ளவர்களை அன்போடு பேணிக்காக்கும் செவிலி அவசியம் என்பதாலும் அந்த அமைப்பு நடத்திய மருத்துவ முகாம்களில் இலவசமாக பணிபுரிந்த டாக்டர் மற்றும் செவிலியர்களில் தீபிகாவும் ஒருவள் என்பதால் மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டார் அந்த பெண்மணி.
அவரும் சாரதாம்பாள் போன்றதொரு நல்லுள்ளம் படைத்தவர். துருதுருவென்று வளைய வந்து அனைவரிடமும் பேசி சிரிக்கும் தீபிகா அப்பொழுதே அவருக்கு பிடித்த மாணவளாயிருந்தாள். நாளை மறுநாள் வருவதாக கூறி இணைப்பை துண்டித்தவள் ஃபோனை அவரிடம் கொடுத்தாள். தேங்க்ஸ்கா, கொடைக்கானலில் இருக்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நர்ஸாக போக போகிறேன். உங்கள் உதவியை வாழ்க்கையில் என்றும் மறக்க மாட்டேன். சரிம்மா, நீ பாதுகாப்பாக இருந்தால் அது போதும் என்றவர் அவளுக்கு தேவையான உதவிகளை செய்து நன்கு கவனித்து கொண்டார். மருத்துவரும் ஒரு முறை வந்து பரிசோதித்துவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறி சென்றார். அவர் விசாரித்தும் தன்னை பற்றி விவரம் கூறாது நழுவினாள் தீபிகா. அன்னை மடியில் சிறிது நேரம் நிம்மதியாக தூங்கிய பின் உறக்கம் கலைந்து எழுந்த தீக்ஷிதனுக்கும் மற்றவர்களுக்கும் தேடலுடனேயே அந்த நாள் கழிந்தது. இதயத்தை ரணமாக்கிக் கொண்டிருந்த வழியோடு தீபிகா சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் விசாரித்து ஓய்ந்தான். வீட்டில் வேலை செய்பவர்கள் முதற்கொண்டு அனைவரும் களையிழந்து சோர்வுடனே இருந்தனர். பைரவ் கூட உணவருந்த மறுத்து சோர்வுடன் படுத்து கிடந்தான். அன்று நடந்த ஒரே நல்ல விஷயம், அன்றிரவு தன் அன்பு மகளை இவ்வுலகிற்கு பெற்றெடுத்தாள் ரம்யா. தீபிகாவிற்கு தீக்ஷிதனை பிரிவதை நினைத்து வேதனை ஒரு புறம் வாட்டியது. ஆனாலும் இதுவே சரியென தவறான முடிவை சரியாக எடுத்தாள். அழுத்தம் நிறைந்த நாளாக அந்நாள் முடிய கடலெண்ணெய் மடியில் துயில் கொண்டு உற்சாகமாக எழுந்து ஒளி வீச துவங்கினான் கதிரவன். தீபிகாவிற்கு கால்வலி சற்று குறைந்திருந்தது. ஓரளவிற்கு காலை ஊன்றி நடக்க இயன்றது. அன்றும் அவளுக்காக விடுபடுத்திருந்த ஈஸ்வரியிடம், என்னால் நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்க, உங்களுக்கும் கஷ்டம் என்றால் வருத்தத்துடன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டேன். இப்போ உன்னை பார்த்துக்கிறதுல என்னாலேயும் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியுதுங்கிற சந்தோஷம்தான் என்றவர் அவள் விழியோரம் தெரிந்த காய்ந்த கண்ணீர் கோடுகளை கண்டு, ஒன்று கேட்பேன், நீ தப்பாக நினைக்கலன்னா உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு. எப்பவுமே பிரச்சனையை மனசில் பூட்டி வச்சிக்காம மனசு விட்டு பேசிட்டா மனபாரம் குறையும் என்றார் பரிவோடு. தனக்காக இவ்வளவு உதவி செய்பவரிடம் கூறுவதில் தவறில்லை என்றெண்ணி தீபிகாவும் அனைத்தையும் கூறினாள். தீக்ஷிதன் யார் என்ற விவரம் தவிர்த்து. அனைத்தையும் பொறுமையாக கேட்ட ஈஸ்வரி, நீ சொல்கிறத பார்க்கும்போதே அவங்க ரொம்ப நல்ல குடும்பமாக தெரியுதுமா. உன் புருஷன் நீ அவர் கூட வாழணும் என்ற காரணத்துக்காக தானே இத்தனையும் செஞ்சிருக்காரு. இப்போ நீ அவரை பிரிஞ்சு வந்தால் அவர் வருத்தப்பட தானே செய்வார். அந்த குடும்பமே இதனால் கஷ்டப்பட தானே செய்யும். நீயும் அவரை விரும்புகிற, அப்புறம் ஏன்மா தேவையில்லாமல் பிரிஞ்சு போக நினைக்கிற என்றார். அவர் நினைத்தவரை மோசமான கணவனாக இருக்கும், குடும்பத்தில் வேறு மாதிரியான பிரச்சனைகள் என்றே எண்ணியிருந்தார். எல்லாம் சரிதான்கா, ஆனால் எனக்கு உண்மை தெரிஞ்ச உடனேயே அவர் விவாகரத்து பத்திரம் கொடுத்துட்டாரு. இனி அவரோட வாழ்ந்தாலும் அது நன்றி கடனுக்காக தான் வாழ்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு தான் இருக்கும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்காதுக்கா. அவரோட சுயத்தை தொலைச்சிட்டு என்னிடம் வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம்க்கா. கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டாலும் அப்புறமா என்னை மறந்துட்டு என்னும் வார்த்தையை சொல்லும்போதே மனம் வலித்தது. நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கட்டும், அத்தம்மா அவர் வாழ்க்கையை அப்படியே விட்டுட மாட்டாங்க. அவளது கூற்றில் அவள் தீக்ஷிதன் மீது வைத்திருந்த பாசமும் அவனது நேசமும் தெளிவாக விளங்கியது ஈஸ்வரிக்கு. ஆனால் பேதை பெண் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாளே என்று வேதனை கொண்டார். ஒரு வாட்டி நீ பேசி பாருமா, அப்புறமா முடிவெடுக்கலாம். எந்த முடிவும் எடுத்துட்டு அப்புறமா வருத்தப்படக்கூடாது. வருத்தம் தான்க்கா, ஆனால் நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். உங்கள் பேச்சை கேட்காம இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க என்றாள். காலம்தான் இவளுக்கு புரிய வைக்கணும். அதுவரை அவன் இவளுக்காக காத்திருப்பானா என யோசித்தவர் அதன் பின் எதுவும் கூறவில்லை. அவள் முடிவில் உறுதியாக இருக்க தான் கட்டாயப்படுத்துவது முறையல்ல என விட்டுவிட்டார். மறுநாள் காலை தீபிகா கொடைக்கானல் கிளம்புவது என முடிவாகியது. பூமலை 63. ஆதவனும் சந்திரனும் தன் கடமையை தவறாது செய்ய மறுநாள் பொழுது விடியலுக்காக காத்திருந்தது. செங்கதிர்களை மெல்ல செலுத்தி புது வெளிச்சம் பாய்ச்ச துவங்கியிருந்தான் கதிரவன். மிக முக்கியமான அவசர வேலை இருந்ததால் வேறு வழியின்றி தொழிற்சாலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான் தீக்ஷிதன். நானும் அம்மாவும் இன்னைக்கு ரம்யாவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறோம்ப்பா, நீ என இழுத்தார் குருமூர்த்தி. எனக்கு யாரையும் பார்க்குற எண்ணம் இல்லைப்பா. அம்மா, அங்கே போனால் கொஞ்சம் சகஜமாக இருங்க, அத்தைக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என எச்சரித்தான் தாயை. அவர் வாயில் தீபிகா விடுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதால் இதை மட்டும் மறவாது கூறினான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கண்ணா,
நீ எங்கே போனாலும் கவனமா இரு, மனக்குழப்பத்தை வண்டி ஓட்டுறதுல காட்டாத என்று கூறி அமைதியானார். அதற்கு மேல் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. 2 நாள் கடந்துவிட்டது. அவள் வந்து விடுவாள், கிடைத்திடுவாள் என பல கோணத்தில் 1000 முறை கூறியாயிற்று. இனியும் அதையே மகனிடம் கூறி தேற்ற அவன் சிறு குழந்தை அல்லவே. யாருக்கு யார் ஆறுதல் கூற என்று தெரியவில்லை. வீடே உயிரிழந்திருந்தது. கடமையே என ஜூஸை அருந்தியவன் வேறெதுவும் உண்ணாது கிளம்பிச் சென்றான். பிரகதீஷ் பிரதன்யாவை அழைத்து கொண்டு தீபிகா சென்றிருக்கக்கூடும் என அவள் கணிக்கும் இடங்களுக்கெல்லாம் நேரில் சென்று தேடிக்கொண்டிருந்தான். இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் ஆக போது, அங்கங்க அலையாத என்ற விக்னேஷை ஏகத்துக்கும் முறைத்தவன், என் வாயை கிளறாம மூடிட்டு போயிடு என்று எரிந்து விழுந்தான். விரைவில் திருமணம் என்பதால் அவன் அலைய வேண்டாமென எண்ணி முதல் நாள் அவனிடம் விஷயத்தை தெரிவிக்கவில்லை விக்னேஷும் தீக்ஷிதனும். அதனால் உண்டான கோபம். மருத்துவமனைக்கு சென்றனர் குருமூர்த்தியும் தெய்வானையும். குழந்தை ரம்யாவின் சாயலை உரித்து வைத்தபடி அழகாக இருந்தது. தங்கச்சி பாப்பா வந்துட்டான் என்று குதூகலித்து கொண்டிருந்தால் அக்கா ஆகிவிட்டிருந்த பவிக்குட்டி. ரம்யா தெய்வானையிடம், தீபிகா ஏன் வரல? என் குழந்தை உயிரோடு இருக்க காரணமே தீபி தான். இந்த குழந்தை உலகத்துக்கு வரணும்னு என் கூட சேர்ந்து போராடின ஒரே ஜீவன் அவதான். நேத்தே வருவான்னு நினைச்சேன். ஏன் இப்ப கூட என் குழந்தையை பார்க்க வரல என்றால் எதிர்பார்ப்போடு. ரம்யாவுக்கு இந்த குழந்தை விஷயத்தில் தீபிகா எவ்வளவு முக்கியமானவள் என்பதை அறிந்தவர்களாயிற்றே. இந்த நேரத்தில் தீபிகாவை பற்றி கூறி ஏதாவது பாதிப்பாகிவிடக்கூடாது என்ற பயத்தில் அவளிடமும் உண்மையை மறைத்திருந்தனர். அவளும் குழந்தையை பார்க்க ரொம்ப ஆசையாதான் இருந்தாமா. ஆனால் ஏதோ அவசர வேலையா 2 பேரும் போயிருக்காங்க. வந்ததும் வருவாங்க. வாய்க்கு வந்ததை கூறி சமாளித்தார் குருமூர்த்தி. பெரிய வேலை. கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே என்னவாயிட போகுது? வாய் பேச்சு பேசுகிறவங்களுக்கு தான் அக்கறை இருக்கு என்று முட்டாள்தனமாக நம்பிட்டு இருந்தியே. இப்பவாது புரிஞ்சா சரிதான். தக்க சமயமென குத்தி காட்டினார் வடிவு. சேதுபதிக்கு கோபம் பீரிட்டாலும் தீபிகாவை காணாது தனது கோபத்தை காட்டும் நேரம் இதுவல்ல என அமைதி காத்தார். அம்மா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அவளை தீக்ஷித் அப்புறமா கூட்டிட்டு வருவான்னு மாமா சொல்றாங்கல்ல. ஆமாம், உனக்கு தான் அவளை பிடிக்காதே. அவள் வந்தா என்ன, வரலன்னா உனக்கு என்ன? ஏன் தேவையில்லாமல் எதையாவது சொல்லிட்டு இருக்கீங்க என்றாள் வசுமதி. ஆமாம், நான் வாயை திறந்தாலே உங்களுக்கு பொறுக்காதே. என் கூட பிறந்ததும் சரியில்லை, எனக்கு வாய்ச்சதும் சரியில்லை, நான் பெற்றதுங்களும் சரியில்லை. எல்லாமே எப்படி சரியில்லாமல் போச்சுன்னு யோசிச்சு நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கிட்டா எல்லாமே சரியாகும். என்னடி சொல்லுற? அப்போ நான் தான் சரியில்லைன்னு சொல்கிறியா? நான் அப்படியா சொன்னேன்? வசும்மா, கொஞ்சம் அமைதியாயிரு, இது ஹாஸ்பிட்டல் என்று சேதுபதி அவளை அடக்க வடிவு இது பாட்டு பாடி பின் ஓய்ந்தார். தீபிகா கொடைக்கானல் கிளம்ப தயாராகி இருந்தாள். 2 நாளாக ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்க, வெளியே போகும்போது கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போட வேண்டாமா என்று கூறி அவள் மறுப்பை பொருட்படுத்தாது உடை எடுப்பதற்காக கிளம்பி சென்றார் ஈஸ்வரி. தீபிகா இங்கிருந்து கிளம்புவதால் அவளை பத்திரமாக பஸ் ஏற்றி அனுப்பிவிட வேண்டுமென இருவருமே விடுப்பு எடுத்துவிட்டனர். இப்பொழுது கூட நீ ஒரு வாட்டி உன் வீட்டுக்காரர்கிட்ட நேரடியாக பேசிப்பாருமா, அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாத என்று அறிவுரை வழங்கி பயனற்று போக வேறு வழியின்றி அவளை அனுப்பி வைக்க தயாராகினர். அங்கே போனதும் ஃபோன் பண்ணுறேன் என்று அவர்களது எண்ணை வாங்கி வைத்திருந்தாள் தீபிகா. தான் எங்கிருக்கிறோம் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்திருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில் உதவியவர்களுக்கு உரிய மரியாதை தர வேண்டுமே என்ற எண்ணத்தில் வாங்கி கொண்டாள். வெளியே சென்ற ஈஸ்வரி வந்ததும் கிளம்ப தயாராகி அவரது வருகைக்காக காத்திருந்தாள். தீக்ஷித்தின் அலுவலக வேலைகளை முடித்திருந்தான். எப்பொழுதும் முதலாளிக்கான நிமிர்வும் கம்பீரமும் இருந்தாலும் உதட்டில் சிறு புன்னகையுடன் அனைவரையும் எதிர்கொள்பவனது இறுகிய முகம் அனைவருக்குமே குழப்பத்தை ஏற்படுத்தியது. எதிர்கொண்ட அனைவரிடமும் ஒருவித எரிச்சலுடன் பதிலளிக்கும் தீக்ஷிதன் அனைவருக்கும் புதியவனாக தெரிந்தான். அவனது அறைக்கு நுழையவே சிங்கத்தின் கூண்டிற்குள் தலைவிடுவது போல பயந்தனர். வரும் அனைவரிடமும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக எரிந்து விழுந்திருந்தான். அவனுக்கே இது பிடிக்கவில்லை. ஆனால் சிறு தவறும் நேரத்தை வீணாக்குவதாக உணர்ந்தவனுக்கு எரிச்சலே மிஞ்சியது. அவன் அலைபேசி ஒலித்தது. திரையில் ஒளிர்ந்த பெயரை கண்டவன், சொல்லு விஷ்ணு, ஏதாவது தெரிஞ்சதா என்றான் ஆவலோடு. சாரிடா என்றவன் சிறிது இடைவெளி விட்டு, சத்தியமங்கலம் ரோட்டில் போயிருக்காங்க. மேபி கர்நாடகா போகிற ஏதாவது வண்டியில் ஏறி போயிருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீ வந்து அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் தந்தனா நாம் கர்நாடகா போலீஸ்கிட்ட சொல்லி விசாரித்து பார்க்கலாம் என்றான்.
சரி, நான் இப்பவே வர்றேன். எப்படியாவது தீபிகாவை சீக்கிரம் கண்டுபிடித்தாக வேண்டும் என்ற அவசரம் அவனது வார்த்தைகளில் பிரதிபலித்தது. ஓகேடா, நேராக என் ஆஃபீஸ்க்கே வந்துடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்நேரத்தில் சொல்லவா வேண்டாமான்னு தெரியல. என்னடா? அவன் தவறாக எதுவும் சொல்லிவிடக்கூடாதே என்று நெஞ்சத்தில் கிளர்ந்தெழுந்து பீதியுடன் கேட்டான். சிஸ்டரோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்க நல்ல ஒரு லூப் கிடச்சிருக்கு. கூடி சீக்கிரம் நெருங்கிடுவேன் என்றான். ஆழ்ந்த மூச்சை விட்டவன், சரி, நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறேன் என்று கூறி இணைப்பை துண்டித்து கிளம்ப தயாரானான். மேஜை மீதிருந்த இன்டர்காம் ஒலிக்கவே எடுத்து என்ன என்றான். சார், உங்களை பார்க்க பேக்கிங் செக்ஷனில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்திருக்காங்க, உள்ளே அனுப்பவா என்றான் அவனது செக்ரட்டரி. இப்போ யாரையும் பார்க்குற மனநிலையில் நான் இல்லை. என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டு நோட் பண்ணிவிட்டு அனுப்பிவிடுங்க சிடுத்தான். உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க சார், தயங்கி கூறினாள். ஆல்ரெடி என் பதிலை சொல்லிட்டேன் என்று இணைப்பை துண்டித்து கிளம்பினான். யாராக இருக்கும், எதற்காக பேச வந்திருக்கிறார் என்றெல்லாம் யோசிக்கும் நிலையில் அவன் இல்லை. பூமலை 64. ஈஸ்வரியின் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தாள் தீபிகா. புதிய இடம், மலைப்பிரதேசம் வேற. நேரமாகிவிட்டால் பேருந்து நிலையத்திலிருந்து எப்படி செல்வது என்ற பதட்டம் ஒரு புறம், தீக்ஷிதனை விட்டு தூரமாக விலகப் போகிறோம் என்ற வேதனை மறுபுறம் என இரு மனநிலையில் தவித்து கொண்டிருந்தாள் தீபிகா. தீக்ஷிதனுக்கு அவள் எழுதி வைத்த அட்டையை பற்றியெல்லாம் மறந்தே போயிருந்தாள். அவன் இவளுக்காக தேடி அலைந்து கொண்டிருப்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. அவன் தன்னை எண்ணி வருத்தப்படுவானே என்ற அளவில் மட்டுமே அவனுக்காக வேதனைப்பட்டாள். அவனது காதல்தான் இவளை மூச்சு முட்ட வைத்தது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத காதல். நான் அவனுக்காக எதுவும் செய்யாத போதும் குறையாத தினமும் அதிகரித்த நேசம், என்னை விலக விடாது கட்டி போட்ட கண்டிப்பு, இதெல்லாம் எதற்காக? நான் அவனோடு வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமே. நினைக்கையில் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஏம்மா, இங்க வாசலையே பார்த்துட்டு இருக்க? பக்கத்துல தான் போயிருக்கா, இப்போ வந்துடுவா, உள்ள வந்து உட்காரு என்று அவளை அழைத்தார் ரோஜா. அவரது குரலில் நினைவலைகளிலிருந்து வெளியே வந்தவள், டைம் ஆகுதேக்கா என்றாள். பயப்படாதம்மா, இப்ப வந்துடுவா என்று சமாதானப்படுத்தி அமர வைத்தார். சிறிது நேரத்திலேயே கருஞ்சிவப்பு வண்ண BMW கார் சீரியபடி வந்து அவர்கள் வீட்டு வாசலில் நின்றது. யாருன்னு தெரிஞ்சிருக்குமே? ஆமா, நம்ம தீக்ஷிதனே தான். ஈஸ்வரிக்கும் ரோஜாவிற்கும் வேலையளித்து நல்வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்ததும் அவன்தான். தீபிகாவின் கதையை முழுதாக கேட்டிருந்த ஈஸ்வரி அவளது தற்போதைய பிடிவாதத்தை கண்டு அவள் இங்கிருந்து சென்று விட்டால் அதன் பிறகு அவள் கணவனுடன் சேருவது கடினம். கணவன் மேல் இத்தனை காதலை வைத்திருப்பவள் தானும் வேதனைப்பட்டு அவளை உயிராக நேசிக்கும் அவனையும் வேதனையடைய செய்கிறாளே. அழகிய வாழ்வை சிக்கலாக்கிக் கொள்ளப் போகிறாளே இந்த பெண். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அன்பான கணவனும் குடும்பமும் கிடைக்கிறது? கணவனின் சித்திரவதை, மாமியார் கொடுமை என பல பிரச்சனைகளுக்கிடையே போராடி வாழ்பவர்கள் எத்தனை பேர்? இத்தனை காலமாக அனாதையாக புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்பட்டவள் நல்வாழ்வு கிட்டியும் அவசரத்தால் மீண்டும் வாழ்வை இன்னலுக்கு இழுத்துச் செல்கிறாளே. ஏதாவது செய்ய வேண்டும் என வெகுநேரம் யோசித்தவர் தனது முதலாளியிடம் கூறி உதவி கேட்கலாம். காவல்துறையின் மூலமாகவோ ஏதேனும் வழியிலோ அவரது செல்வாக்கை பயன்படுத்தி இவளது கணவனை கண்டுபிடிக்க உதவி செய்வார் என்றெண்ணியே தீக்ஷிதனை காண வந்திருந்தார். சற்று நேரத்திற்கு முன்பு யாரையும் பார்க்க இயலாதென கூறி அவசரமாக கிளம்பி வெளியே வந்தான் தீக்ஷிதன். அங்கே ரிசப்ஷனில் சாரை எப்படியாவது பார்க்கணும் என கூறி நின்று கொண்டிருந்த ஈஸ்வரியை கண்டதும் அவரிடம் சென்றான். இங்கே என்ன பண்றீங்கக்கா? நீங்களா என்னை பார்க்க வந்தது என்றான். ஆமா சார், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க தான் வந்தேன். அவர் அவ்வாறு கேட்டதும் மறுக்க மனம் வராது. சரி வாங்க என்று மீண்டும் தனது அறைக்கே சென்றான். அவனை பின்தொடர்ந்து சென்றார் ஈஸ்வரி. சொல்லுங்கக்கா, திரும்ப ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்கு எதுவும் இல்லை சார், உங்கள் தயவில் நல்லா இருக்கும். நான் இப்போ வந்தது வேற ஒரு பொண்ணு விஷயமா உதவி கேட்டுதான். அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்றதும் சற்று ஆசுவாசமாகி, சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் என்றான். தீபிகா தங்களிடம் வந்து சேர்ந்தது முதல் அனைத்தையும் கூறிக்கொண்டே சென்றார். அவர் முழுவதும் சொல்லி முடிக்கும் முன்னே மூளையில் பொறித்தட்ட அவசரமாக தனது போனை எடுத்தவன், உங்க வீட்டில் இருக்க பொண்ணு இவளா என்றான். முத்து பற்கள் மின்ன அவனது அலைபேசியில் அழகாக சிரித்து கொண்டிருந்த தீபிகாவின் புகைப்படத்தை காட்டி, ஆமாம் சார், இதே பொண்ணுதான். அப்படின்னா தயங்கினார்.
பார்சல் செக்ஷன் தனியாக இயங்கிக் கொண்டிருந்ததால் அவர் இதுவரை தீபிகாவை பார்த்திருக்கவில்லை. என்னோட வைஃப் தான் என்றவன் மறுநொடியே அவரை அழைத்து கொண்டு கிளம்பியிருந்தான். காரிலிருந்து இறங்கிய தீக்ஷிதனை கண்டதும் தீபிகாவின் இதயத்திற்குள் பிரளயமே நடந்தது. சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதா என்று அறிய இயலாத தவிப்பு நிலை. மீண்டும் அவனை கண்ட மகிழ்ச்சி. தவித்தாள் பெண்ணவள். அவன் முகம் நோக்க 2 நாட்களாக சவரம் செய்யாமலும் போலி விளந்தும் போய் இருந்ததே அவன் அவளுக்காக பட்ட வேதனையை அவளுக்கு உணர்த்தி நெஞ்சை பிசைந்தது. அவளை நெருங்கி வந்தவன் கோபத்தோடு அவளை அடிக்க கைகளை ஓங்கினான். பயத்தில் கண்களை மூடினாள் தீபிகா. ஓங்கிய கையை இறக்கியவன் அவளை இறுக அணைத்தான். இனி உன்னை என்னை விட்டு அணு அளவும் அசைய விடமாட்டேன் என்பது போல் காற்று புகா அளவிற்கு அணைத்திருந்தான். இருவரின் கண்களிலும் கண்ணீர் துளிர்த்தது. அவளது முகத்தை கைகளால் அள்ளியவன் அவளை காணாத ஏக்கத்தை முத்தங்களால் முத்திரையிட்டான். இருவரின் அன்பை உணர்த்த அங்கு வார்த்தைகள் தேவைப்படவில்லை. இருவரின் தவிப்பே அதை உணர்த்தி கொண்டிருந்தது. சற்று நிதானித்து அவளை விலக்கி நிறுத்தியவன் அவளது கரங்களை மட்டும் அவனது கரங்களுக்குள் சிறைப்படுத்தி கொண்டான். ஏண்டி, ஏன் உன் காதலை சொல்லாம என்னை விட்டு விலகி வந்த? நீ இல்லாத வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துடுவேன்னு நினைச்சியாடி? நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் நரக வேதனை அனுபவிச்சேன். உன்னை என் கூடவே வச்சுக்க என்னெல்லாமோ செஞ்சிருக்கேன். ஆனா உனக்கு ஸ்பான்சர் பண்ணினது அப்பாதான்னு தெரிஞ்சதால அதுக்கு மேல உன்னை கட்டாயப்படுத்தி உனக்கு தர்ம சங்கடம் உண்டாக்க கூடாது. நீயே யோசிச்சு உன் விருப்பப்படி முடிவெடுக்கட்டும்னு நினைச்சுதான் அந்த நாசமா போன டிவோர்ஸ் பேப்பரை உன்னிடம் கொடுத்தேன். கண்ணீரே அவளது பதிலாக இருந்தது. ஆனா ஏண்டி இப்படி என்னை விட்டு மொத்தமா விலகி போக நினைச்ச? அதுவும் என்னை காதலிப்பதை கூட மறைச்சிட்டு என்னை விட்டு போக முடிவு பண்ணிட்டியே. நீ இல்லாமல் எப்படிடி என்னால் வாழ முடியும்? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்தது நான் செஞ்ச முட்டாள்தனம். உன் மனசு புரிஞ்சிக்காம நான் தான் உன்னை காயப்படுத்திட்டேன். அவன் தன்னையே குற்றம் சாட்டி கொள்ள பதறிய பாவையவள், இல்லை தீக்ஷித், நான் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட மறைக்காம முன்னாடியே சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட தாழ்வு மனப்பான்மைதான். சாரி தீக்ஷித் என்றால் அழுதபடியே. ஏய் தீபு, அல்லாதம்மா, நீ எந்த தப்பும் செய்யல. ஐ லவ் யூ வெரி மச் தீக்ஷித். முதல் முறையாக அவனை தன் மனம் முழுக்க நிரப்பி அவன் எதிர்பார்த்ததை கூறினாள். லவ் யூ டி பொண்டாட்டி என்றான் அவள் இடை வளைத்து. இருவரும் மீண்டும் இணைந்ததை மனநிறைவுடன் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தனர் ஈஸ்வரியும் ரோஜாவும். அவர்கள் புறம் திரும்பிய தீக்ஷிதன், ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. என் தீபுவை இத்தனை நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கும் எங்களை திரும்ப சேர்த்து வைத்ததற்கும் உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார். உங்களுக்கு கைமாறு செய்ய கடவுள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். எல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். நம்மால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு. உங்கள் 2 பேரோட அன்பு தான் உங்கள் 2 பேரையும் திரும்ப சேர்த்துருக்கு. 2 பேரும் நல்லா இருப்பீங்க என்றார் மனதார. நான் மறுத்தும் கூட என் வாழ்க்கையை சீரமைச்சு கொடுத்துருக்கீங்க. நான் எடுத்த முடிவால் நாங்கள் 2 பேருமே கஷ்டப்பட தான் செஞ்சுருப்போம். இப்போ உங்களால் தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல. நன்றி எல்லாம் வேண்டாம் மேடம். தங்கள் முதலாளியின் மனைவி என்று அறிந்ததும் மரியாதை நிமித்தமாக மேடம் என்றார். அக்கா, நேற்று வரை நீங்கள் என்னை எப்படி கூப்பிட்டீங்களோ அப்படியே கூப்பிடுங்க. நான் எப்படி உங்களுக்கு அறிமுகமானேனோ அதே தீபிகா தான் என்னைக்குமே என்றால் அழுத்தமாக. சரி தங்கம் என்று முகம் மலர்ந்தவர், எப்பவுமே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. கோபத்திலையும் வருத்தத்திலையும் நாம் நிதானம் இல்லாமல் எடுக்கிற ஒரு சின்ன முடிவால் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் அமைதியாக விட்டுட்டு அப்புறமா நிதானமாக யோசித்து பிறகுதான் முடிவெடுக்கணும் என்றார் உண்மையான அக்கறையோடு. நல்லா சொல்லுங்கக்கா என்று தீக்ஷிதன் தூபமிட, சார் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க, இது உங்களுக்கும் தான் என்க இறுக்கம் மறைந்து கிளுக்கென சிரித்தாள் தீபிகா. அவர்களிடம் விடை பெற்று அங்கிருந்து கிளம்பினர். கிளம்பும் பொழுது இருவரையும் சாப்பிட்டு செல்ல சொல்லலாம் என்று ரோஜா தயங்கியபடி ஈஸ்வரியின் காதில் உரைக்க, அக்கா, உங்கள் 2 பேருக்கும் நான் தான் தங்கச்சி. இனி அடிக்கடி வருவோம், அப்போ விருந்தே சாப்பிட்றோம் என்றாள். சொந்தங்கள் புறக்கணிக்கப்பட்ட தங்களுக்கு புது சொந்தம் ஒன்று கிட்டிய மகிழ்ச்சியில், நீ இப்படி சொன்னதில் மனசு நிறைஞ்சிடுச்சுமா. எங்களையும் சொந்தமாக நினைக்க கடவுள் உன்னை மாதிரி ஒருத்தியை அனுப்பி இருக்காரு. நல்லபடியாக போயிட்டு வாங்க என்றார் மனதில் சொல்ல இயலாத மகிழ்வோடு.
போகும் வழியிலேயே அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடுச்சு என்று தீக்ஷிதன் கூற தெய்வானையை எப்படி எதிர்கொள்வது என்ற தவிப்போடு சென்றாள் தீபிகா. பூமலை 65. ஏற்கனவே தீக்ஷிதன் அழைத்து கூறிவிட்டதால் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருவரின் வருகைக்காகவும் காத்திருந்தனர் குருமூர்த்தியும் தெய்வானையும். தீக்ஷிதனின் மனைவியாக காதலியாக மீண்டும் அவ்வீட்டினுள் நுழைந்தாள் தீபிகா. ஆனால் இம்முறை முழு மனதாக அவளை தன் கணவனாக காதலனாக மனதார ஏற்றுக்கொண்டு அவள் காரை விட்டு இறங்கியதும் பைரவ் தான் முதல் ஆளாக ஓடி வந்து அவள் மீது கால்களை போட்டும் அவளை நக்கிவிட்டும் தன் அன்பையும் அவளை காணாத ஏக்கத்தையும் வெளிப்படுத்தினான். அவனை தடவி கொடுத்து சமாதானப்படுத்தி வைத்துவிட்டு மற்றவர்களை காணச் சென்றனர். அத்தம்மா, மாமா, என்னை மன்னிச்சிடுங்க, அவசரப்பட்டு அவள் முடிக்கும் முன்னே எங்களை எல்லாம் நீ நினைச்சே பார்க்கல. உங்க 2 பேருக்குள்ள இருந்த டீல் பற்றியோ வேறு எதுவுமோ தெரியாம உன்னை என் மருமகளா கூட பார்க்காம மகளாதானே பார்த்தேன். எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டியேம்மா, உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா என்று தனது ஆற்றாமையை கொட்டி தீர்த்துவிட்டு அவளை அணைத்து கொண்டார் தெய்வானை. சாரி அத்தம்மா, விசும்பலோடு கூறியவள், எனக்கு இல்லாத உறவுகளை பற்றி யோசிச்சே எனக்கு கடவுள் வரமா கொடுத்த உறவுகளை இழக்க பார்த்தேன். இனி எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை பிரிய நினைக்க மாட்டேன். இவர்களை பிரிந்து அந்த பிரிவின் வழியை அவளும் தானே அனுபவித்தாள். ஏதோ ஒரு பிடிவாதத்தில் எடுத்த முடிவின்படி சென்றாலும் மனம் விரும்பியது இவர்களுடனான வாழ்வை தானே. மீண்டும் ஒரு முறை அவளுக்கான உறவுகளையும் வாழ்வையும் மீட்டு கொடுத்து விட்டான் அவனவன். இனி தன் உயிர் பிரிந்தாலன்றி வேறு எதற்காகவும் அதை இழக்க மாட்டாள். 2 பேரும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, எந்த சூழ்நிலையிலும் அவசரத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிற முடிவு ஏதோ ஒரு விதத்தில் பாதகமாக தான் இருக்கும். ஒரு 2 நாள் அந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சோம்னா அடுத்து என்ன செய்யலாம்ங்கிறத நம்ம மனசு நிதானமாக யோசித்து முடிவெடுக்கும். ஒரே நொடியில் முடிவெடுத்து செயல்படுத்த வாழ்க்கை விளையாட்டில்ல. இப்போ இதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இனி புரிஞ்சு நடந்துக்குங்க என்றார் குருமூர்த்தி. சரிப்பா, நான் அவசரப்பட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த நேரத்திலையும் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணினீங்க. உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்க நான் ரொம்பவே லக்கிப்பா என்று இருவரையும் ஒரு சேர கட்டி அணைத்தான். ஏக்கங்கள் மறந்து மனதில் நிறைவோடு இதை பார்த்து கொண்டிருந்த தீபிகாவிடம் வரும்படி தெய்வானை கை நீட்ட அந்த அழகிய சின்னஞ்சிறு கூட்டில் முழு மனதோடு தன்னையும் இணைத்து கொண்டாள். யாருக்கும் எதையும் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமற்ற புரிதல் அங்கிருந்தது. இத்தனை நாள் மனதை அரித்த வெறுமை சோகம் அனைத்தும் மாறி சூரியனின் ஒளி கண்டதும் மலரும் தாமரை போல அனைத்து உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. வேலையாட்களும் மகிழ்ச்சியோடு அவளது நலம் விசாரித்தனர். 2 பேரும் கொஞ்சம் இங்கேயே இருங்க என்று உள்ளே சென்ற தெய்வானை ஆழத்தி கரைத்து எடுத்து வந்து இருவரையும் நிற்க வைத்து ஆழம் சுற்றி உள்ளே அழைத்து சென்றார். இனிமேலாவது உங்க டீலிங் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்லபடியா வாழ்க்கையை தொடங்குங்க. சங்கடமாக நெளிந்தாள் தீபிகா. அதெல்லாம் முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல இவளை பெத்தவங்க யாருன்னு தெரிய போகுது. என் பொண்டாட்டி விருப்பப்படி அவங்களை பார்த்து கேட்க வேண்டியதை எல்லாம் கேட்டு முடிச்சப்புறம்தான் எங்க வாழ்க்கையை தொடங்குறதா இருக்கேன் என்ற தீக்ஷித்தை தீபிகாவும் அதிர்ச்சியோடு நோக்கினாள். ஏண்டா 2 நாளா சோறு கூட திங்காம எங்களையும் சேர்த்து தவிக்க விட்டுட்டு இப்ப திரும்ப வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி பழைய இடத்திலேயே வந்து நிற்கிறியே, என்ன என்று பொறுமை இழந்தார் குருமூர்த்தி. இன்னும் 1 வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும்பா, அதான் அப்படி சொன்னேன். ஹே அவனை முறைத்த தெய்வானே, 2 பேரும் இந்த ஜூஸை குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம் என்று அவர்களுக்கான தனிமையை உண்டாக்கி கொடுத்தார். தங்கள் அறைக்கு நுழைந்ததும் அவள் இடையை தன் கைவளைவில் கொண்டு வந்திருந்தான். மறு கரத்தால் அவளது கரம் பற்றி தன் நெஞ்சோடு சாய்த்து அணைத்தபடி சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தான். இருவர் கண்களும் அருகருகே பேசிக்கொண்டன. இருவர் கண்களிலும் இத்தனை நாள் அமாவாசை நிலவாக மறைக்கப்பட்டிருந்த காதல் பௌர்ணமி முழு நிலவாக ஒளிர்ந்தது. அவள் பிறை நெற்றியில் இதழ் பதித்தான். இப்ப எனக்கு வேற யாரை பத்தி தெரிஞ்சுக்கவும் எந்த ஆசையும் இல்லைங்க. ஏன் அப்படி? எனக்கு நம்ம குடும்பம் மட்டும் போதும். தேவையில்லாதவங்களை பற்றி தெரிஞ்சு என்ன ஆக போகுது? என்னெல்லாமோ கேட்கணும். அப்போதான் உன்னால் என் கூட வாழ முடியும்னு சொன்ன. அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஒருவேளை என்னை அவங்க தூக்கி எறியலைன்னா நீங்கள் எனக்கு கிடச்சிருப்பீங்களோ என்னவோ தெரியலையே.
அவளது மாற்றம் அவனுள் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கியது. பாரா, என் பொண்டாட்டியா இது? என்னை நிஜமா உனக்கு பிடிச்சிருக்காடி? உண்மையில் ஆரம்பத்தில் பிடிக்கல தான். ஆனால் போக போக இந்தளவு உங்களுக்கு என்னை பிடிக்க நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு யோசிக்கும் போது நான் எதுவுமே செய்யலை. ஆனாலும் நீங்கள் எனக்காக எல்லாம் செஞ்சீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் என் மேலே எடுத்துக்கிட்ட அக்கறை, உங்களோட குணம், இதெல்லாம் என்னை மொத்தமாக உங்ககிட்ட சாச்சிடுச்சு. எப்படி இப்படியா என்று அவளை மேலும் தன்னோடு சாய்த்து இறுக்கிக் கொண்டான். அவள் அவனுக்காக, அவன் காதலுக்காக அவனை முழுதாக ஏற்றுக்கொண்டாள் என்று அவள் வாய்வழி கேட்டவனுக்கு பேரானந்தம். அவன் ஆசைப்பட்டது போலவே அவனை எந்த நிபந்தனைகளுமின்றி அவன் காதலுக்காக காதலிக்கிறாள். மனம் முழுக்க பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்து தானும் பறப்பது போலவே உணர்ந்தான். வெட்கத்தில் சிவந்தாள் பெண்ணவள். அவள் பூவிதழை தன் விரலால் வருடியவன், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்றான். லவ் யூ சோ மச் மாம்ஸ். அவளது மாம்ஸ் என்ற அழைப்பில் விழித்து நோக்க, தீக்ஷித்துன்னு கூப்பிட்டா எல்லாரும் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. மாமான்னு கூப்பிடலாம்னா மாமாவை அப்படிதான் கூப்பிடுறேன், அதான் ஸ்பெஷலா என்று கூறி சிரித்தாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபு. நீ என்னை முழு மனசா ஏற்றுக்கிட்டது அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. இனி உன்னை எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துப்பேன். கடந்த காலத்தை மாற்ற முடியாது. இனி வர்ற நாட்களை நமக்கானதா எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுவோம் என்றவள் நினைவு வந்தவளாக மீண்டும், வேற யார் பற்றியும் இனி நான் யோசிக்க போறதில்ல. அதனால நீங்களும் அவங்கள கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டாம் என்றாள். நீ இப்படி சொல்றது சந்தோஷமா இருக்கு. ஆனா அன்னைக்கு உன் கண்ணில் தெரிஞ்ச வலி, உன் கசப்பான நாட்களுக்கு ஒரு மருந்தா அவங்களை நான் உன் கண் முன்னாடி நிறுத்துவேன். உன் மன வலி தீர அவங்க கிட்ட கேட்க நினைச்ச எல்லாத்தையும் கேட்டுக்க. என்னை காதலிக்க ஆரம்பிச்சும் அதை என்கிட்ட நீ மறைத்து கடைசியில் என்னை பிரிஞ்சு போக துணிஞ்சதுக்கு காரணமும் அதுதான். அதனால இந்த முயற்சியில் நான் பின் வாங்குறதா இல்லை உறுதியோடு கூறினான். அதற்கு மேல் அவளும் மறுக்கவில்லை. அவனுக்காகத்தான் வேண்டாம் என்றாள். இவர்களின் அன்பு மட்டும் போதும், இவர்கள் மட்டும் தனக்கு போதும் என்ற மனநிலையில்தான் இருக்கிறாள். இருந்தாலும் தான் அனுபவித்த மனவேதனையை தீர்த்து கொள்ள அவர்களை காண எண்ணினாள். 2 நாட்களின் சோர்வும் தூக்கமின்மையும் சேர்ந்து கொள்ள இருவரும் நிம்மதியாக உறங்கினர். மாலை கண் விழித்து கீழே வர அவர்களுக்காக காத்திருந்தனர் பிரகதீஷ் மற்றும் விக்னேஷ். முதலில் முறைத்து விரைத்து கொண்டு நின்றவர்கள் சிறிது நேரத்தில் இலகுவாயினர். மதிய உணவு மாலை உணவாகியிருந்தது. கலகலப்பிற்கு பஞ்சமின்றி அங்கு மகிழ்ச்சி நிறைந்தது. அன்றே ரம்யாவையும் குழந்தையும் காண செல்ல வேண்டுமென்ற தீபிகாவை நாளை அழைத்து போவதாக கூறினான் தீக்ஷிதன். போய் பார்த்துட்டு வந்துடுங்கப்பா, ரம்யா வேற தீபிகாவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டா என்று கூறி தெய்வானை இருவரையும் அனுப்பி வைத்தார். தீபிகாவை கண்டதும் சேதுபதியும் வசுமதியும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதுவரை வந்து பார்க்கவில்லை என்று குறை சொல்லி தெரிந்த வடிவு வந்துட்டா என்று முணுமுணுத்து முகத்தை திருப்பி வைத்து கொண்டார். குழந்தையை கையில் எடுத்து கொஞ்சினாள் தீபிகா. அழகு குட்டி, செல்ல குட்டி, பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பல போராட்டத்தை தாண்டி வெற்றியோடு பிறந்திருக்கீங்க. இனி எப்பவுமே ஹாப்பியாக இருப்பீங்க என்று கொஞ்சினாள். ஆமாமா, என் புள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டு பிறந்திருக்கு. இவ மட்டும் ஒரு பையனை பெற்று போட்டிருந்தா இந்நேரம் அவ புருஷனும் மாமியாரும் தூக்கி வச்சு கொஞ்சி இருப்பாங்க. இப்படி வாளா வெட்டியா யாரும் இல்லாமலா கிடக்க வேண்டி இருந்திருக்கும் என்று விதை தூவ, வடிவோடு எதற்கும் வீண் வாதம் புரிய வேண்டாம் என்ற தெய்வானையின் வார்த்தையை மதித்து வந்திருந்த தீபிகாவின் எண்ணத்தை தவிடு பொடியாக்கினார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.